ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹோட்டலோட பவர் ஆஃப் அட்ரானியை வாங்கணும். அதுக்கு நடுவில் எப்பவோ ஹெல்ப் பண்ண ஒருத்தன் ஹோட்டலில் ஷேர் கட்டு வந்திருக்கான். சல்லி பைசா கொடுக்க முடியாது. காவன் ஜோசப் vs லக்ஷ்மி மேனா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இது போலீஸ் ஐடியா. ரிசல்ட் கரெக்டா இருந்தா 2 ஃபைலையும் க்ளோஸ் பண்ணலாம். என்னம்மா? ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவ தான் நான் இப்ப சொன்ன லட்சுமி மேடம். என்கிட்ட வழியானா இப்படித்தான் இருக்கும். இந்த பாருமா, அந்த ஸ்ரீதரை நீ எந்த காலத்திலையும் நம்பவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா அந்த ஆளை போய் மேனேஜராக வச்சுக்கிட்டது தான். டேய் தம்பி குமார், நம்ம மோகன் சார் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போன நேரத்தில் தான் ஸ்ரீதர் அந்த ஹோட்டலை வாங்கிட்டதாகவும் நான் உடனே இடத்த காலி பண்ணணும்னு மிரட்டினான். என்னடா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? இப்பதான் சரியா வந்திருக்கு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப அந்த ஹோட்டலோட பவர் ஆஃப் அட்டார்னி அவங்க கையில. அவங்களால அதை விற்கவும் இல்ல யார் பேர்ல மாத்தி எழுதவும் முடியும். அப்படின்னா நேரத்தை வீணாக்காம திரும்ப வாங்குறதுக்கான வழியை பாரு. ஆமா, நீங்க போய் கேட்ட உடனே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்றது? அதை ஏதாவது கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா போய் பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் இதோ இவன் இருக்கான். வேடிக்கை பார்க்காம கூட போடா. வா, முதல்ல நம்ம எங்க போனோம்? முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தவங்களால மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி இங்க வர வேண்டியிருக்கும். இல்லனா ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியோ அதோட காப்பியை எம்பசி மூலமா ரிஜிஸ்டர் ஆன என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணா போதும். சார், ஃபர்ஸ்ட் பார்ட்டி எங்க அப்பா. ஹி இஸ் இன் சிங்கப்பூர் ஜெயில். கவர்மெண்ட்ல பெர்மிஷன் கிடைக்காம அப்பாவால எதுவும் செய்ய முடியாதா? வேற வழி எதுவும் இல்லையா சார்? கோர்ட் மூலமா ஏதாவது பண்ண முடியுமா? கோர்ட் மூலமா போனா நேரம் தான் வீணாகும். அது மட்டும் இல்ல, வேணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை செகண்ட் பார்ட்டி அவர் பேருக்கு மாத்தி எழுதிக்கலாம். அப்படின்னா நாங்க இப்ப கிளம்புறோம். சரி, நாம எதிர்பார்த்த மாதிரியே அவ இங்க வந்திருந்தா. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா விசாரிச்சுட்டு அவ கிளம்பிட்டா. தேங்க்யூ சார். நீ யாருக்குமா ஃபோன் பண்ண? அங்கிள் ஏற்கனவே சொல்ல வேண்டிய உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். மோகன் சாரை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க மேலே உங்களுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் இருந்துச்சுன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே கொலை பண்ணுற அளவுக்கு போவீங்கன்னு நாங்கள் யாருமே நினைக்கல. நீ கொலை பண்ணிருக்க. உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இதத்தையா விதின்னு சொல்லுவாங்க. அப்ப வெளிநாட்டு ஜெயில, பொண்ணு உள்ளூர் ஜெயில.
2 வாட்டி நீ தப்பிச்சிட்ட. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? என்னடி என்னடி முறைக்கிற? இந்த வாட்டி உன்னை காப்பாத்த கடவுளால கூட முடியாது. பிடிச்சு மாட்டா போங்க. பாருங்க சார், நான் இங்க இருக்கிற ரோட்டு கடை யூனியனோட பிரசிடென்ட் தான். அலப்பறை பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். இந்த அக்காவை நான் கூட்டிட்டு போறேன். டேய் நீ போடா. நீ என்ன சேஸ் பண்ண பார்க்காத. வண்டியோட சாவி என்கிட்ட தான் இருக்கு. ரோட்டு கடை யூனியன், ரோட்டு கடை யூனியன், ரோட்டு கடை யூனியன். போலீஸா இருந்தாலும் எங்க ஆளுங்க மேல கை வச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ண இந்த பொண்ண போலீஸ் கிட்ட இருந்தே கடத்திக்கிட்டு வந்து டிஜிபி முன்னாடியே நின்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எங்கதுடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இது தைரியம்லாம் ஒண்ணும் கிடையாது சார், நம்பிக்கை தான். உங்க மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை தான். உன்கிட்ட எனக்கு நிறைய நன்றி கடன் இருக்கு, பாசம் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி கேட்பேன் நான் எதிர்பார்க்கல. உங்களை உயிரை நான் காப்பாத்துறதுக்காக திருப்பி நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்க டிஜிபி ஆவீங்கன்னு இன்னைக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாத உதவி நான் செஞ்சேன். சர்வீஸ்ல இருக்கும்போது 10-12 வாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கினது ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து இந்த அப்பாவி பொண்ணை காப்பாத்துறது தப்புன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. அப்படி இல்ல என்ன அடிச்சு கூட கொல்லுங்க. ச்சே, உனக்கு புரியல. இந்த போலீஸோட சட்டமும் நியாயம் இல்ல. போலீஸோட விசாரணை மொத்தமும் இப்போ உங்க மேலதான். இனி கூடிய சீக்கிரம் சட்டத்தோட முன்னாடி குற்றவாளியை ஒப்படைக்கணும். இனியும் லேட் பண்ணா அந்த குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு நம்மளே உதவுன மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணா இந்த பொண்ணு இன்னோசென்ட் நிரூபிக்கிறது உன்னால முடியாம போயிடும். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற அத்தனை விஷயத்தை நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. உண்மை என்னன்னு நமக்கு தானே தெரியும். அந்த உண்மையை கரெக்டான எவிடன்ஸோட போலீஸ் முன்னாடி காட்டி கொடுத்தா எப்படி? எப்படி சார், நான் பெருசா ஒன்னும் படிக்கலனாலும் சின்ன மூலையில தோணுன விஷயத்த பத்தி சார் உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒத்துக்குங்க, இல்ல விட்டுருங்க. ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எதுக்கு சார் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க? கொல்லப்பட்ட காவன் ஜோசப் உங்க ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கினதுனாலையும் அக்யூஸ்ட் லட்சுமி மேனன் ஹோட்டல் ஓனரோட மகளா இருக்கிறதுனால தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல போறேன். லக்ஷ்மி ஒரு நிரபராதி. அந்த கொலையை செஞ்சது வேறொரு ஆள். போலீஸ் குற்றவாளியை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாரு இவரு? வினோத், குற்றவாளியை கூட்டிட்டு வா. இவன் தான் காவன் ஜோசப்ப கொன்னது. லக்ஷ்மி மேல இவனுக்கு இருந்த விரோதத்தினால அவன் மேல குத்தத்தை சுமத்துறதுக்காக இவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான். சொல்டா, நீ எப்படா இந்த கொலையை செஞ்ச? சொல்டா. முதல்ல டூப்ளிகேட் சாவி போட்டு பிளாட்டை திறந்துட்டேன். அப்புறம் இந்த ரவீந்திரன் சார் சொல்லி இந்த காவலை நான் போன் பண்ணி பிளாட்டுக்கு வர வச்சேன். அப்புறம் கத்தியை வச்சு ஒரே குத்து அவன் அங்கேயே காலி ஆயிட்டான். என்னுடைய நல்ல நேரம் அவன் கொஞ்சம் கூட கத்தவே இல்ல. ஆனா இவன் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சத்துல நிக்கிறான். இன்டர்போல் $3 லட்சம் தலைக்கு விலை சொல்லி இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் தான் காவன் ஜோசப். அந்த தொகை இனி இவனுக்கு தான். அப்ப தண்டனை கிடைக்காதா? இல்ல, காசுதான் கிடைக்குமா? என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க. இல்லனா எந்த கஷ்டமும் படாம அவன் காசு எடுத்துட்டு போயிடுவான். இங்க பாருங்க, $3 லட்சம் கிட்டத்தட்ட 5 கோடி வரும். கொஞ்சம் சொல்லுங்க சார். செல்லங்களா, நீங்களாவது சொல்லுங்க. முட்டையை முழுங்கணுமா நிக்கிறீங்களா? சும்மா வருமா 5 கோடி? இப்ப நீங்க சொல்லுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லிடுவேன். என்ன நடந்தது நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. அந்த காவனை கொன்னது இதோ இவன் இல்ல. இதோ இங்க நிக்கிறாரே இந்த ராஜன் சார் தான். ஒண்ணுமே தெரியாதவன் நிக்கிறாரு. இல்ல நான் தான் கொன்னது. காசு கிடைக்கும்னு சொன்ன உடனே போய் சொல்றா. கிடையாது கிடையாது கிடையாது. இங்க நிக்கிற இந்த ராஜன் தான் கொண்டாரு. பெட்டு வைக்கிறியா? வச்சிருவோம். $100. ஓகே ஓகே. இங்க நிக்கிற ராஜன் சார் தான் கொண்டாருன்னு நான் ப்ரூவ் பண்றேன். முந்தா நேத்து அந்த காவன் ஜோசப்ப வேற ஒரு விஷயம் சொல்லி பிளாட்டுக்கு வர வச்சது இதோ இங்க இருக்காரே இந்த ரவி சார் தான். நான் தான் காவனை கூட்டிக்கிட்டு வந்தேன். பிளாட்டுக்கு வந்த காவன் சார பின்னாடி இருந்து ஒரே குத்தா குத்தி பிளாட் ஆக்குனது இதோ இந்த ராஜன் சார் தான். முதல் தடவையா செஞ்சாலும் குத்துன உடனே அவன் செத்து போயிட்டான். எங்க முதலாளி கொடுத்து வச்சவர் தான். எனக்கு கொஞ்சம் ஷேர் வேணும். என் இடத்துல வேற யாராவது இருந்தா கொலை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிருந்திருப்பான். சார், இவங்களை நம்பவே நம்பாதீங்க. நான் தான் கொலை செஞ்சேன்.
உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கு. அப்ப சொல்லு. கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின அந்த கத்திய ராஜ் பேலஸ்ல ஸ்ரீதர் சாரோட பெட் கடியில தான் வச்சிருக்கிறேன். அன்னைக்கு என்ன தூக்கி போட சொன்னீங்களே, போடாம இருந்தது இப்ப நல்லதா போச்சு இல்ல? இங்க கொஞ்சம் வாயே கோடீஸ்வரா, இங்க கொஞ்சம் வாயே. காசு வர நேரத்துல ஏயா இப்படி அடம் பிடிக்கிறேன்? இதோ பாருங்க. சாகர நேரத்துல காவன் சார் அவரோட நகத்தால இவர் முதுகுல கீறிட்டாரு. அந்த ஆள் நகை வெட்ட மாட்டாரு. நீ குனிஞ்சது போதும், போய் ஓரமா நில்லு. இந்த ஆதாரம் எதுவும் பத்தலன்னா இன்னும் ஒரு பெரிய சாட்சி உங்க முன்னாடியே இருக்கு. அது யாரு? அட நான் தான்ப்பா, ராமன் கர்த்தா ஃப்ரம் வெள்ள கோயில். சாட்சி சொன்னதுக்கு ஏதாவது பரிசு கண்டிப்பா ஓட்லியும் ஜெயிலையும் அது ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கொலைக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு இந்த சின்ன கொலைய பெரிய வெற்றி கொலையா மாத்துனது காக்கைக்குள்ள இருக்கிற கொலைகார சார். கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவருதான் அந்த கொலைக்கான பிரெயினே. பார்த்தா தெரியாது. நாம கூட பழகினவங்கள மறக்க கூடாதுல்ல சார். பாவம், இவருக்கு ஏதாவது கொடுங்க. கொடுத்துறேன். எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியா? சார் என்ன சார் டாலர் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க? என்ன சார் இது? யோ, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் நிறைய யுக்திகளை பயன்படுத்தும். தேங்க்யூ மிஸ்டர் குமார். இது குமாரோட ஒரு சின்ன அறிவு. நீங்க அதுல விழுந்துட்டீங்க. இல்லன்னா இந்த முட்டாளுக்குள்ள விழ வச்சுட்டான். சாட்சியோட புடிச்சு கொடுத்துட்டான். நான் தப்பா எதுவும் சொல்லலையே. யோ, தூக்கிட்டு போங்க உள்ள. போடா போடா. டேய், கொலைக்கு தொண போனவனுக்கு ஜாமீன் கிடைக்காம எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ என் ஒரு பையனை தானே தொட முடிச்சது. இன்னும் 2 பேர் இருக்காங்க என் கூட. நீ இந்த டயலாக் சொல்ற அளவுக்கு இந்த ஆட்டம் முடிவே இல்லையா உன்னிகிருஷ்ணா? இன்னும் டைம் நிறைய இருக்குல்ல. அதுக்குள்ள இவங்களை கஷ்டப்பட்டு எப்படியாவது இவங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறேன். இப்போதைக்கு இவங்களை கூட்டிட்டு போ. பார்க்கலாம்டா. ஹலோ ராகவண்ணா, நான் உன்னிகிருஷ்ணன். சொல்லுடா. நான் சொன்ன விஷயம். கிருஷ்ணா, கேஷும் பேப்பரும் ரெடி பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனை என் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். நாம பேசின மாதிரியே ரிஜிஸ்டரை என் ஆஃபீஸ் கூட்டு வந்துரு. மற்றதை நேரில் பேசலாம். ஓ, அப்படியே செஞ்சிடறேன். மோகன் கூட இருந்த பழைய பிரச்சனையை மனசுல வச்சுதான் அந்த ராகவன் இந்த ஹோட்டலை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். நாம இதை மோகன் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டோன்னு அவருக்கு தெரியும். காசு கம்மியா இருந்தாலும் இப்ப இதுதான் கரெக்ட். ஆமாமா, கொல்லவும் சாகவும் தயாரா இருக்க டீம் தானே. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அப்ப எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். என்னோட ஷேர் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? இந்த என் பையன் ஜெயில இருக்கான்னா அதுக்கு நீ ஒருத்தர் தான்டா காரணம். காசு செலவு பண்ணதுனால எங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது. மரியாதைங்கிறது போயிடு. சார், இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குமார் என்னோட ராசிக்காரன். இவ்வளவு பணம் செலவு பண்ணி சிங்கப்பூர் ஜெயில இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காரு. எப்படிடா உன்னோட கடனை நான் தீக்க போறேன்? ஐயோ மோகன் சார், இதெல்லாம் என்னோட காசு கிடையாது. இந்த சாமியோட காசு. இவரை பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு இவர் வீட்டுல நிறைய பணம் வச்சிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அது சரி, காசு என்னோட தான். ஆனா நான் ஒரு பெரிய கஞ்சம் தான். 5 பைசா எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். பட் இவன் கேட்டானா காசு மட்டும் கிடையாது, என்னோட லைஃபையே கொடுப்பேன். அதான் எங்க 2 பேருக்குள்ள பந்தம். சார், அந்த ஹோட்டலை நீங்க விற்க வேண்டாம். இனிமேல் அந்த ஹோட்டல்ல வர லாபத்தை வச்சு ஒரு கடன் அடிச்சா போதும். என்ன சாமி? நான் அதை உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே என்கிட்ட சொல்லிட்ட. போன் அடிக்கிறது. அப்பாடா, டேய், அந்த ஸ்ரீதர் ஹோட்டலை விற்க போறானாண்டா. யாருக்கு? சோழவந்தான் ராகவன் தான் அதை வாங்க போறானா. அந்த ஆள் இப்ப எங்க இருந்து வந்தாரு? சேலத்துல இருக்கிற அவங்க ஆபீஸ்ல வச்சு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாண்டா. எல்லாரும் அங்க கிளம்பிட்டதா தான் இந்த ராமமூர்த்தி எங்க கிட்ட வந்து சொன்னான். அது ஒருபோது நடக்கவே கூடாது. ஹோட்டலுடைய ஒரிஜினல் ஓனர் மோகன் சார் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்பா, நீங்க உடனே போய் ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லுங்க. நாங்க எப்பவே கிளம்பி வந்துடுறோம். சரி, போலாம்.